அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் அனுபவிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. தேவன் அநேக காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் பைபிள்ல நிறைய இருக்கு. நானும் நிறைய செஞ்சிருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்துக்கணும். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை வர்ஷிக்க பண்ணதை வைத்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். யாத்ராகமம் 16 பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அவங்க முறுமுறுப்பாங்க. எப்படின்னா, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனவானால் தாவீதை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படிக்கு நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்ப சில நேரம் நம்ம புலம்புறப்ப பாருங்களேன், அர்த்தம் இல்லாம புலம்பும். நம்ம பொறுமையா இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே அசிங்கமா இருக்கும் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்டா இப்படி பண்ணணும், அர்த்தமே இல்லையே. சில நேரம் நம்முடைய புலம்புறது அப்படியாகத்தான் இருக்கிறது. இதை நான் சொல்லுகிறேன், அதை நிறுத்தி விட்டு கர்த்தரை நம்புங்கள். ஆச்சரியமான பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர்னா, இவனுக்கு எவ்வளவு புலம்புறானுங்க. எகிப்து தேசத்தை அடிமையா இருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தவங்களை கூப்பிட்டு வந்தா இங்க சொல்றாங்க, அங்க நாங்க இறைச்சி சாப்பிட்டு இருந்தோம்ல. இறைச்சி அதாவது எப்படி கொடுக்குன்னா, இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்துல இவனுங்க அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அடி வாங்கி அப்படி இருந்துட்டு இங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இனி புலம்பல் பேச்சை பேசாதீர்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க. எங்க சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அப்ப வானத்திலிருந்து, அப்ப சூப்பர் நேச்சுரல் ஹேப்பனிங் என்னன்னா, வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், உங்களுக்காக நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, இயேசு சொல்றார், ஜீவ அப்பம் நானே, உங்களுக்காக வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக பரலோக நன்மை இந்த நாளிலே உங்களை தேடி வரும். சூப்பர் நேச்சுரல் ஹேப்பனிங், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு இன்று உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். பரலோகத்திலிருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரும். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். அவன் அப்ப வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு நன்மை, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை, பரலோக தேவன் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறதினால் வருகிற நன்மை இன்று உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். பெரிய சாட்சியாக இருக்கும். இது மனிதன் மூலமாய் வந்தது அல்ல, இது யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி வந்ததல்ல, இது பரலோக தேவனிடத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை என்று நீங்கள் சொல்வீர்கள். என்று கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.